கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் ஒன்றுமல்ல, நான் ஒன்றும் அல்லப்பா. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துருங்க. ஆண்டவரே நீங்கள் தான் அற்புதம் செய்கிறவர். உங்களால் விசுவாசிக்க முடிந்தாலும் சரி, விசுவாசிக்க முடியலனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகிடுங்க. சரண்டர் ஆகிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் தான் மாஸ், நீங்கள் தான் எங்களுக்கு பாஸ், முடிஞ்சு போச்சு. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வாராம். இன்னைக்கு நான் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் ஆனால் ஒன்று, ஆண்டவரிடத்தில் வந்தவர்களுக்கு. நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், சபை கூடுதலை விட்டுடக்கூடாது. ஏன்னா நாம் வளராதபடிக்கு இந்த வாரத்தில் தேவன் நமக்கு ஏதாவது கொடுக்க நினைத்தா, அந்த வார்த்தையினாலே நம்மை வழிநடத்த நினைத்தா சத்துரு ஏதாவது தடையை கொண்டு வந்துடுவான். அந்த தடையை நாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்படிக்கு திருப்பி கொள்ளலாமா? எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன் அப்படின்னா, தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார், பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும், நம்ம நிறைய காரியங்களை அறிக்கை பண்ண சொல்கிறோம். ஏன் அறிக்கை பண்ண சொல்கிறோம்? நம்ம விசுவாசிச்சா நம்ம மௌனமாக இருந்தாலே போதுமே. ஏன் பாட்டு பாடுறோம்? ஏன் விசுவாச அறிக்கை பண்ணுறோம்? ஏன் வசனத்தை சொல்கிறோம்? ஏன் வாயை திறந்து நாம் பேசுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நினைக்கலாம், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், தேவ சமூகத்தில் வந்து அல்லேலூயா அப்படி சொல்லணுமா, அல்லது வசனத்தை அறிக்கை பண்ணி ஆராதனையில் அறிக்கை பண்ணி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், உண்மைதான். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிசாசு அறிய முடியாது. ஆகையினால தான் பிசாசுக்கு முன்னாடி நாம் அறிக்கை பண்ணணுமா, சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்தா அதை பிசாசு கேட்பான். அதனாலதான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண. இந்த அறிக்கையை பார்த்தா பிசாசு நினைப்பான், ஆமா இவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய வாயில், அதனாலதான் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம எதில் பிரியப்படுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால நாம் எந்த விதமான வார்த்தைகளை பேசுகிறோம், எந்த விதமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறோம். சிலது கவனிங்க, நீங்கள் அவிசுவாசமாக ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் உலகத்தில் சில பேர் பாருங்கள், சில பேர் வாழ்க்கையில் ஒரு சிலரெல்லாம் இப்படி வேறு வழி இல்லை. ஒரு சிலர் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. யார் தெரியுமா? தாய் தகப்பனை அடிக்கிறவங்க. தாய் தகப்பனை அடிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் மேலே வரவே முடியாது. அந்த சாபம் அவங்கள சும்மாவே விடாது. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கை பண்ணுனா ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் பிசாசு அதை மறக்க மாட்டான். பிசாசு அதை சொல்லி, ஏன்னா அது வேதத்துக்கு எதிரானது. உன் தாயையும் உன் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, இது ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்க. அவங்கள பார்த்து எதிர்த்து பேசவோ அவர்களை அடிக்கவோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மனுஷன் பெத்தவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அடித்தோ, அவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தாலோ, அடுத்தவர்களுக்கு முன்பாக இழிவாக பேசினாலோ, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரும் கவனிக்கிறார், அதை பிசாசு கவனிக்கிறான். ஆண்டவர் மன்னிப்பார், பிசாசு மறக்க மாட்டான், அதை கொண்டு வந்து நிறுத்துவான்.
அதனால் தாய் தகப்பனை அடிக்கிறது அவங்களுடைய பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்படிப்பட்டவர்கள் தீபம் காரூரில் அணைந்து போகும்னு சொல்லிட்டு. சரி, தாய் தகப்பனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான காரியங்களை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். நான் திருப்பி அதனால தான் சொல்கிறேன், அறிக்கை நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது தான் விசுவாசமான வார்த்தை உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் இல்லாமல் அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அதுக்கு ஆதாரமாய் ஆமென்னு சொல்லி நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். அதனால் பிசாசு உங்களுடைய எல்லைகளில் இராதபடிக்கு, அதனால தான் வீடுகளில் என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும். உங்கள் வாயில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி அந்த துதி நம்முடைய வாயில் இருக்கணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நல்லவர். கொஞ்சம் கவனிங்க, இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொன்னால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் டக்குன்னு கையை உயர்றவங்களுக்கும் சரி, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி. ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்லா இருக்கிற ஆடு, நல்லா விசுவாசிக்கிற ஆடு மந்தையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். நல்ல விசுவாசிக்கிற ஆடு கர்த்தருடைய பராமரிப்பில் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் நடக்க முடியாத நொண்டி ஆடு, அதுக்கு வழி தெரியாத குருட்டாடு, அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் வாயை கண்ணாபின்னான்னு திறக்கிறதும் கண்ணாபின்னான்னு நடக்கிறதும் கண்ட பக்கம் ஓடுறதும் எங்கே இருக்கும்? கர்த்தருடைய கையில் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த நொண்டி ஆடு, நடக்க முடியாத ஆடு, வேலியை விட்டு வெளியே ஓடுற ஆடு, இது சபைக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஆடு ஆண்டவருடைய கையில் இருக்கும். நல்லா விசுவாசிக்கிற ஆடு மந்தையில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னும் ஒரு சில வசனங்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரம். உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, இதுக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா சில நேரங்களில் விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அந்த விசுவாசமே இல்லாதவனுக்கு கூட பிசாசு இருந்து இன்னும் அவன் விசுவாசத்தை தோர்ந்து போக பண்ணுவான். அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேதத்தில் ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போகிறவன் யார்? ஒரு காரியத்துக்காக திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்காதனால சோர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு நாம கூட என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு சொந்த இடத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுறதுக்காக பிசாசு 2 விதமான வஞ்சகர்களை எழுப்பி பணம் மிஸ் ஆச்சு. ஆனால் ஒன்று, இழந்த எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க நிச்சயம் நல்லவர். ஆனால் ஒன்று, இயேசு என்கிற நாமத்திற்காக ஆலயம் கட்டணும், எப்படி ஆகிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு இடத்துல நாம் ஒரு ஆலயத்தை கட்டுறோம், ஒரு ஷெட்டை போடுறோன்னா எதற்கு? எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த முடியுமா? இப்போது மனுஷர்களுடைய எண்ணங்கள் வேறு, இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஊழியக்காரர்களுடைய எண்ணங்கள் வேறு. ஏன்னா எங்களுடைய எண்ணத்தை எப்படி இருக்குன்னா, எப்படி ஆகிலும் ஏதாவது செய்ய முடியுமா ஆண்டவருக்காக. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து ஊழியத்துக்காக வந்த இடத்துல ஏதாகிலும் கர்த்தர் மகிமைப்படும்படி ஏதாகிலும் செய்ய முடியுமா? இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். பெர்க்மன் ஐயானதான் அவருடைய ஒரு பாட்டு பாடினார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள். எப்படியாகிலும் கர்த்தரை ஏதாவது ஒரு ரட்சிப்புகளை நடத்துவதற்கு ஏதாவது ஒரு கூட்டம் நடத்த முடியுமா? ஏதாவது ஒரு ஆலயத்தை கட்டிட முடியுமா? எப்படியாவது ஒரு ஜனத்தை ரட்சிப்புகளை நடத்த முடியுமா? அப்படிங்கிறதான் எண்ணங்களும் முயற்சிகளும். சில நேரங்களில் மனுஷர்கள் அதனால் சிலது பிழையாகலாம், சிலது சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் சக்ஸஸ் ஆனால் குஷி ஆகிடுறதும், தோல்வி ஆகிட்டா அவ்வளோதான் விட்டுறதும் கிடையாது. திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணுங்க. திரும்ப திரும்ப நாம் முயற்சி பண்ணோம். இங்கே வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறவர்கள் அதிகமாக ஜெபித்து அதிகமாக கேட்டு எனக்கு இதில் ஒரு மாற்றம் வரும்னு நம்பி, ஒருவேளை நம்பிக்கையோடு இருந்து அநேக நாள் ஆயிடுச்சா, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவன், விசுவாசிக்க முடியாதவன், ஜெபிக்க முடியாதவன், பலனற்று போனவன், அட போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு கூட வசனம் அதான் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்பன பயப்படாது. இப்பொழுதும் நீ விசுவாசித்தா இன்னைக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் நல்லவர். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளில் நினைத்து சோர்ந்திராதன்னு சொல்லிட்டு இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் கர்த்தர் உதவி செய்வார்.
பைபிளில் சில மனிதர்களை இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். மார்க்குடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். மார்க்குடைய புஸ்தகம் இவங்கெல்லாம் யாருன்னா சத்துவம் இல்லாதவர்கள். ஏன்னா அநேக ஜபங்களுக்கு ஜெபித்து அற்புதம் நடக்காததுனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்து விட்டது. மார்க்குடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் 17வது வசனத்திலிருந்து படிக்கலாம். மார்க் 9:17 படிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். சீஷர்கள் ஒருத்தருக்கு 12 பேர் ஜெபம் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ இவனுடைய வாழ்க்கையில என்ன, இது போல நிறைய பேருக்கு உண்டு. நான் நிறைய ஊழியக்காரர்கிட்ட சொல்லி பார்த்துட்டுங்க, நிறைய ஜெபம் பண்ணி பார்த்து, இந்த காரியத்திற்காக உபவாசம் இருந்தாச்சு, அறிக்கை செய்தாச்சு, இதுக்காக பல ஜெபம் ஏறெடுக்கப்பட்டாயிடுச்சுன்னு சொல்லி சோர்ந்து ஏதாவது ஒரு சோர்வில் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். அற்புதம் நடக்கலையே, எனக்கு விசுவாசிக்க தெரியலையோ, ஒருவேளை நான் அந்த அளவுக்கு பரிசுத்தமான் இல்லையோ அப்படின்னு நினைச்சா, அந்த நபரை பார்த்து சொல்றேன், யாருக்குள்ள குற்ற உணர்வு இருக்கிறதோ அந்த ஜனத்தை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கத்தான் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க விசுவாசத்துல பலன் பெரிய ஆளா இல்லாம போகலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நம்புற அந்த சின்ன விசுவாசம் இருக்கு இல்லையா, இந்த சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை கவனம். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்கு, அவனுக்கு நுர தள்ளி பல்லு கடிச்சு கீழே விழுந்து அவன் துடிக்கிறத அவன் அப்பனால பார்க்க முடியல. எந்த ஒரு தகப்பனாலும் தான் பிள்ளை துடிக்கிறத பார்க்க முடியாது. இவன் ஒரு அப்பாவா இருந்து தான் பிள்ளை படுற பாடுகளை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறான். எப்படி ஆகிய குணமாகுமா? ஏன்னா அநேக மருத்துவர்கள் எல்லாம் கூட பாருங்க, சில நோய்களை குணப்படுத்த முடியாது. இப்போ மருத்துவர்கள் ஒருவேளை இவன் நிறைய வைத்தியக்காரர்களை கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவரிடத்துல வந்து அந்த சீஷர்களெல்லாம் ஜோமனி அற்புதம் நடக்கிறதுனால அந்த சீஷர்கள் இடத்துல ஜோமனு சொல்கிறான். ஒவ்வொரு சீஷனும் முயற்சி பண்ணி பார்க்குறான், அந்த அசுத்தாவி போகலை. அதனால் அவனுக்குள்ள சரி அவ்வளோதான், டாக்டருங்களும் கை விரிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் அற்புதம் செய்வாங்கன்னாங்க, இவங்களும் கை விரிச்சிட்டாங்க, சரி கடைசியாக இவங்களுக்கு தலைவன் ஒருவர் இருக்காரு, அவர்கிட்டையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு வரான். ஆனால் வருகிறவனுக்குள்ள போய் பார்க்கலான்ற எண்ணம் இருக்க ஒழிய விசுவாசம் கிடையாது. இங்கே வேதம் சொல்லுது, இன்றைக்கி நாம் கூட நினைக்கிறோம் அற்புதத்தை ஆண்டவர் செய்வான்னு நம்புகிறோம், ஆனால் இன்றைக்கி நாம் எந்த நிலையில் வந்தும் தெரியாது. இப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்ற நிலையில் வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை என்ன நிலை, நீங்கள் எந்த நிலையிலும் வந்தாலும் சரி உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பது தான் சத்தியம். அதனால தான் பைபிளை கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்களை அவர் திட்டுறார். ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய தகப்பனுக்கிட்ட ஆண்டவர் பேசுறார். 20வது வசனத்தில் பாருங்க, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். உடனே அவன் தகப்பன் நினச்சிருப்பான், பாருங்க இப்படி தாங்க அடிக்கடி நடக்குது அப்படின்னு ஒரு வேளை அவனுக்குள்ளே சொல்லணுன்ற ஒரு வேளை. ஏன்னா அவனுடைய தகப்பன் அந்த வேதனையோடு நிற்கிறான். ஆண்டவர் அதை பார்க்குறார். அதை பார்த்த உடனே ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி 21 இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்றார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ஏன் இவனுக்கு சின்ன வயசில் இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாதா? கவனிங்க, ஏன் அவங்ககிட்ட ஆண்டவர் இதை கேட்குறாரு அப்படின்னா, இவனுடைய மகனையும் பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனை ஆட்கொண்ட பிசாசு இவனை கீழே தள்ளி வேதனைப்படுத்தி அவனை பார்க்குறான். அப்போ இந்த ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுறான், சிறு வயதிலிருந்து இவனை இதை வேதனைப்படுத்துது அப்படி சொன்ன உடனே அந்த சிறு வயதிலிருந்து அநேக வருஷமா இருந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு மாறணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தகப்பன் சொல்றான், இது இவனுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இவனை இருக்கு, இது சும்மா விடலை, இவனை என்ன பண்ணுது அநேக நேரத்தில். 22ஆம் வசனத்தை வாசிங்க. இவனை என்ன செய்து, இந்த பிசாசு என்ன செய்து, அநேக தரம் தீயில தண்ணீர்ல தள்ளி அவனை கொல்ல பார்க்குது. ஏன்னா தீயில விழுந்தா பிழைக்க முடியாது, தண்ணியில் விழுந்தா பிழைக்க முடியாது. அதனால இது ரெண்டுத்துல எப்படி ஆகிலும் இவன் ஜீவனை எடுக்கிறதுக்காக பிசாசு ஒரு பக்கம் வழி தேடிக்கிட்டு இருக்கான். ஆகையினால வந்து சொல்றான், இதுக்கு முன்னாடி சீஷர்களிடத்தில் எனக்கு என் மகனுக்கு ஜெபம் பண்ணுங்கிற தைரியமா சொன்னாலும் இப்போ என்ன சொல்றான், ஆண்டவரே ஏதாவது முடிஞ்சா என்ன செய்யுங்க. இன்னைக்கு நிறைய யாராவது இப்படி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே முடிஞ்சா என்னை ஆசீர்வதிங்க அப்படி சொல்லுவோமா?
சொல்ல மாட்டோம். ஆனால் எப்போ அந்த வார்த்தை வரும்? ரொம்ப காலம் சோர்ந்து போன பிறகு அந்த நிலையில் வருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து, நீ என்னை பார்த்து என்ன நிறைய இடத்துல ஆண்டவர் கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு எத்தனை இடத்துல கேட்டார். ஆனால் இந்த இடத்துல அவன் விசுவாசத்தை அவர் கேட்கிறாரு. உடனே பிள்ளையின் தகப்பன் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் அந்த 22 படிக்கிற பாருங்க, இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் மேலே மனசிறங்கி ஒரு அப்பாவாக இருந்து நான் படுற வேதனையும், ஒரு மகனாக இருந்து அவன் துடிக்கிறதையும் ஒருவேளை நீங்கள் பார்த்து உங்களால் ஏதாவது முடியுமானா ஏதாவது ஒன்று செய்யுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த விசுவாசம் இருந்தா பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறாங்க, நல்லது. விசுவாசிக்கிறவர்களை விட்டுருங்க, விசுவாசிக்க தெரியலையே. ஒரு சிலருடைய கேள்வி என்ன? முடியலையே, தெரியலையே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அட்வைஸ் பண்ணுறது ஈஸி. நிறைய பேருடைய வார்த்தை இப்படி இருக்கும், அந்த பாதையில் கடந்து போகிற எங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்கள், இவனுடைய வேதனையை கர்த்தர் அறிந்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம், விசுவாசிக்கிறேன் ஆனால் இல்லை, நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவனுடைய நிலை. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் பாருங்க, அப்படியா, அப்போ உனக்குள்ள முழுசாக விசுவாசம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் போன்னு சொல்லலை. நல்லா கவனித்து கொள்ளுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் சொல்லக்கூடியது கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே, நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்தில் வந்த எவரையும், பலன் உள்ளவனாக இருக்கட்டும் பலன் அற்றவனாக இருக்கட்டும், எவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. நம்மை போல கடவுள் கிடையாது. நாம் கொடுத்தா நல்லவன், கொடுக்கலன்னா கெட்டவன்னு சொல்லுவோம். நமக்கு முன்னாடி நம்மளை உயர்வாக பேசுனா அவங்கள பெருமையாக பேசுவோம். நம்மளை ஏதாவது அவங்க தூஷிச்சுட்டா உடனே அவங்கள சபிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நம்மை போல உலகத்தில் எதுவுமே மாறுறது கிடையாது. உலகத்தில் அவருடைய படைப்பில் எதுவுமே மாறுறதில்ல. மனுஷனை தவிர மனுஷன் மட்டும்தான் மாறி மாறி பேசுகிறவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் மாற தேவன் மனிதன் அல்ல, வாக்கு மாறுவதற்கு அவர் மனுஷன் கிடையாது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோன்னு வசனம் சொல்லுது. அவர் சொன்னார், அவரிடத்தில் வந்த எவரையும், தம்மிடத்தில் வந்த எவரையும் வெறுமையை அனுப்புறதில்ல. அது விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி. இந்த தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை. அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம், ஒருவேளை நான் நம்புகிற வாயில நம்புகிற இருதயத்தில் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்றது கவனிச்சு பாருங்க. அப்பொழுது உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இவனுடைய வலி ஆண்டவருக்கு புரியுது. நல்லா கவனிங்க. விசுவாசிக்க முடியல ஆனால் வலி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு கூட ஒருவேளை விசுவாசிக்க முடியல, ஆனால் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறது, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, நல்ல வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல விதமான ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் தவறாக புரிந்து கொண்ட ஒரு சிலது பொருளாதார ஆசீர்வாதம். நீங்கள் அதை எப்படி எடுத்தாலும் சரி, வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதமே ஆண்டவர் தான் கொடுக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். நல்லா கவனிங்க. இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்னா, செத்தும் அவன் பிழைச்சிட்டு இருப்பான். எப்படி சொன்னால், ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா 4 வீடுகளை நீங்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனால், அந்த பிள்ளைகள் நீங்கள் மரித்த பிறகு உங்களை பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு விசுவாசி எங்களுக்கு ஒன்று வேண்டாம் அப்படியே அந்த விசுவாச வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் செத்து போகிறத காட்டிலும் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இந்த இடத்துல கவனிப்போம். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிச்சா, இந்த தகப்பன் சொல்றான், இந்த தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அவனால் விசுவாசிக்க முடியல, ஆனால் அவனுடைய வலியை அறிந்து தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல இவனால் விசுவாசிக்க முடியல, ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். யோவானுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவானுடைய புத்தகம் 6வது அதிகாரம். இங்க யோவான் 6வது அதிகாரத்தை எடுத்தவங்க 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்களேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய திரள் கூட்டம் இந்த இடத்துல வந்து இருக்கிறது. இந்த ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கிறாங்க. இந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். ஆகையினால பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக 7ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும்
கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் கூட 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினா கூட இவங்களுக்கு என்ன செய்யாது, காணாது, போதாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனா பிலிப்பு விசுவாசிக்கிற ஆளா இருந்தா, பிலிப்பு விசுவாசம் உள்ளவனா இருந்தா, ஆண்டவரே நீர் என்ன வேணா செய்ய முடியும், இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர் அப்படியா சொன்னா. ஆனா அந்த இடத்துல பிலிப்புக்கு விசுவாசமே இல்லை. பிலிப்பு சொல்றான், ஐயோ என்ன ஆண்டவர், எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணத்துக்கு வாங்கினாலும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டா கிடைக்கக்கூடியது ஒரு பணம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு 200 பணம்ங்கிறது எவ்வளவு பணம், கவனிச்சு பாருங்க. அப்போ அவ்வளவு பணம் இருந்தால் கூட பத்தாது. ஆகையினால இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் விசுவாசம் இல்லாத அதே இடத்துல உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. அந்த 5 அப்பத்தை அந்த 2 மேனை ஆசீர்வதிச்சாரு. எல்லாரும் போதும் போதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் குறை எடுக்கலைங்க, நிறைவாய் சாப்பிட்டு மீதம் எடுத்தாங்க. இப்போ இந்த இடத்திலும் இவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால கர்த்தர் அவங்கள விட்டுட இல்லை, அவங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வருமானம் குறைவா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இந்த வருமானத்தை வச்சு எப்படிங்க நான் சொந்த வீட்டை வாங்க முடியும், இந்த வருமானத்தை வச்சு எப்படி என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், நல்லது. ஆனா எங்களிடத்தில் இருக்க இந்த கொஞ்ச அப்பத்தை வைத்துக்கொண்டு, எங்க கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்துக்கொண்டு நிறைய கொடுத்தா கூட வீடு வாங்குவதற்கு இவ்வளவு பணம் காணாதே அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பிலிப்புக்கு விசுவாசம் இல்லை, ஆனாலும் பிலிப்புக்கு மத்தியில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பசி வரும் பொழுது என்ன பண்ண முடியும்? பசி வரும். இந்த ஜனங்களுக்கெல்லாம் பசி இருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்கள பசியோடு அனுப்பலை, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு என்ன விதமான பசி உங்களுக்குள்ள இருக்கிறதோ, குடும்பத்தை குறித்து, உங்கள் மகளுக்கு குழந்தை இல்லை, அல்லது உங்கள் மகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்கள் மகன் கஷ்டப்படுறாங்க, ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒருவேளை என்ன விதமான பசியோடு, தேவையோடு, எந்தவித எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தாலும், வசனத்தை கேட்டவர்களை அவர் வெறுமையாக அனுப்பலை. அதே போல் வசனத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். இன்னும் கூட கவனிச்சு கொள்ளுங்களேன். நமக்கு விசுவாச தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, விசுவாசிச்சாதான் அற்புதத்தை பார்க்க முடியும். ஆனால் இங்கே நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் கவனிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இவருடைய விசுவாசம் பாருங்க, ஆண்டவர் இவருக்கு பலத்த அற்புதங்களை செய்வதற்கு இவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, இப்ப பாருங்க, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர்கிட்ட எதையாவது கேட்கணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட குழந்தை இல்லைன்னு கேட்குறான். ஆனால் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. இவன் விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவர்கிட்டே போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், மகனே உனக்கு ஒரு குழந்தை தருவேன். அப்படியே விழுந்து, என்னங்க ஆண்டவரே சும்மா இருக்க, நம்மெல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, சும்மா இருக்க, காமெடி பண்ணாதீங்க, எங்கள் கிழவனுக்கு போய் குழந்தை. அதுபோல தான் அவனுடைய மனநிலை இருந்தது. இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், வயதாயிட்டுன்னு நினைக்காதீங்க. வயது ஒரு பொருட்டே கிடையாது. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிற பாருங்க, இப்போ தான் உங்களுக்கு வாலிபம். உலகத்தார் சொல்கிற மாதிரி வாழ வயது உங்களுக்கு திரும்பி இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறபடி என்ன சொல்லுவாங்க உலகத்தில்? இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு. 60-70 இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இளமை ஊஞ்சல் ஆடுது. ஒருவேளை சிரிக்கலாம், போங்க பிரதர் முட்டி வலி வந்துருச்சு, இப்போ தான் காலெல்லாம் கண்ணுக்கெல்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்குறோம். நீங்கள் தாம்மா ஆபிரகாம். இப்படி தான் ஆபிரகாமும் இருந்தான். 60-90 வயசானவனுக்கு பார்த்து சொல்கிறாரு, 100 வயசானவனுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதுப்பான்னு சொன்ன. சும்மா இருங்க ஆண்டவரே, வயசெல்லாம் ஆகி போயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே. இவன் மட்டும் இல்லைங்க, இங்கே கவனிச்சு பாரு, இங்கே என்ன பெரிய ஜோக்கா சொல்லிட்டாங்க, ஆண்டவரவனை ஆசீர்வதிப்பான்னு சொன்னதுக்கு சிரிப்பு வருது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா உங்களுக்கும் சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. கவனிச்சு பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? என்ன ஆண்டவரே, நீங்க குடும்பமே அப்படிதாங்க இருக்கு.
உலகத்தில் நம்ம மாம்சிகமாக பேசுகிறோம்னா ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு வச்சுக்க, கணவனும் சிரித்தா மனைவியும் சிரித்தா ஏங்க குடும்பமே லூசான்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட சொன்னால் ஆபிரகாமும் முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். சரி, இவன் தான் இப்படி இருக்கிறான்னு பார்த்தா சாராள் கிட்ட போய் சொல்றாரு. சாராள் கிட்ட போய் பாருங்க, அதே ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரத்தில் நீங்க 12வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே, இவளுடைய சிரிப்பு எப்படி இருக்கு பாத்தியா? இது அதுக்கு மேல அவனாவது விழுந்து விழுந்து சிரிக்கிறான், இவ உள்ளத்துக்குள்ள. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், நாம இருந்தா என்ன நடக்கும்? ஆனா ஆண்டவர் பாருங்க, அவனை தான் விசுவாசத்தின் தகப்பனா வைத்தார். எனக்கு விசுவாசிக்க முடியாம நம்ப முடியாம இருக்கிற உங்களை தான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் சுந்தராபுரத்தில் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ, அவருடைய சமூகத்தில் வந்து இந்த ஆண்டவர் ஒருத்தர் போதுன்னு பிடிச்சுக்கிட்ட பார், இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்றான் 100 வயதானவனுக்கு ஆண்டவரே, எங்க ஆண்டவரே? அதே போல சாரால பாருங்க, பெண்களுக்கான எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இது இது வந்து யாரு? பாட்டிக்கு மேல. அதனால இது எங்க நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் நடக்காது என்ற இடத்துல சிரிச்ச மனுஷனை எடுத்து ஆண்டவர் உயர்த்தி, அந்த சிரிச்ச மனுஷனுக்கு நீ சிரிச்சதுனால சிரிப்பு என்ற பேரில் ஈசாக்குன்ற ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் ஜோம் பண்ணி வருஷம் ஆயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு. சில பேர் நினைப்பாருங்க, அன்றைக்கே கம்மியான விலையில் இருந்தது, அன்றைக்கே வாங்கியிருந்தா அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேதம் சொல்லுது இந்த நாட்களில் இருந்து இந்த நாளை விட அந்த நாள் பெருசுன்னு சொல்லி பேசாத அப்படின்னு வசனம் இருக்குது. அவர் எல்லா காலத்துக்கும் போதுமானவர். இன்றைக்கி என்ன, ஒரு சென்ட் 20 லட்சம் ஆயிடுச்சா? 20 லட்சம் ஆனாலும் தேவன் கொடுக்க நல்லவர், 40 லட்சம் ஆனாலும் தேவன் கொடுக்க நல்லவர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயலின்படி அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய கிருபையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் வந்து அப்படியா நீ சிரிச்சியா, நீ அப்படியே இரு, நீ என்னைக்கு உனக்கு விசுவாசம் வருதோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதியாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆண்டவர்கிட்டயே ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த இடத்துல இவனுக்கு என்ன கிடையாது? இவனுடைய விசுவாசம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, சாராளுக்கும் வயசாகிடுச்சு, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், இந்த ஆகாருக்கு ஒரு பையன் பிறந்தா பார்த்தீங்களா, அந்த பையனை வேணால் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. பாருங்கள் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்கள். இதே நாமளாக இருந்தால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, மனிதன் மாறுவான், தேவன் மாற மாட்டார். நாம் வந்து ஆண்டவரை எங்களெல்லாம் எங்கே ஆசீர்வதிக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் வேணால் ஒரு முடிவு பண்ணி என் பையனை வேணால் ஆசீர்வதிங்க அப்படி சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் பையனையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வித்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படியே நீங்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டிங்கன்னா, நாமெல்லாம் நிறைய ஜெபம் பண்ணுவோம், நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எலியாவுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட ஒரு இடத்துல ஆடிட்டு இருந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் எலியாவின் ஆவி. என்னவோ ஒரு பக்கம் விடுங்க, அதெல்லாம் நம்ம வந்து யாருடைய குறைவை நம்ம பார்க்குறது நம்முடைய வேலை கிடையாது, அங்கே விட்டுருங்க. நாம் நம்ம இடத்துக்கு வரும், நாம் ஆண்டவரை பார்ப்போம், நம்ம ஆண்டவரோடு வளருவதற்கு வழியை தேடுவோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, எலியா எப்படிப்பட்டவருங்க? வானத்திலிருந்து அக்னி இறக்குனவர். எலியாவுக்கு எப்படிப்பட்ட விசுவாசமெல்லாம் இருந்தது? எலியா விசுவாசிக்கிற ஒரு நபர் தான். கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல யெசபேல் இருக்கிறா பாருங்க. இவ என்ன செய்கிறா? இவ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறா. இந்த காரியம் நமக்கு நிறைய ஒரு சிலது தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு சில சம்பவத்தை மட்டும் சொல்கிற பாருங்க. இந்த எலியா பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் எல்லாரையும் அவன் அடித்து கொன்று போட்ட செய்தி இந்த யெசபேலுக்கு வந்து கேட்குது. யெசபேலுக்கு இந்த செய்தி வந்த உடனே யெசபேல் சொல்கிறா, எண்ணி 24 மணி நேரத்தில், நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அவனை நான் தூக்கல, நானே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான்.
அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணுக்கு, அந்த 850 பேருடைய பிராணனுக்கு தக்கதாக இவன் என்ன செய்யறான், அவங்க ஒவ்வொருவருக்கும் அவங்க உயிரை அவன் வாங்கினதுனால நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் 24 மணி நேரத்தில் உன்னை தூக்குறண்டா அப்படின்னு ஒரு சபதத்தை யார் எடுத்துக்கிட்டா? யேசபேல் எடுத்துக்கிட்டா. எலியா யாரு? அக்கினி இறக்கக்கூடிய வல்லமையான பிரசங்கி, வல்லமையான ஜெபம் பண்றவர். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு? இல்லை, நீங்க உங்க தெய்வங்களை கூப்பிடுங்கடா, அது கத்துங்கடா. அது ஒருவேளை தூங்கி இருக்கும், ஒருவேளை ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்கும், ஒருவேளை அவன் நிறைய சாப்பிட்டு தூங்கினாலும் தூங்கி இருப்பான். கத்தி கூப்பாடு போட்டு எப்படியாவது எழுப்புங்கடான்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்? பரியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு கிடக்கிறான். ஏன்? இவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, என் தேவன் பெரியவர். எலியாவுடைய விசுவாசம் என்ன? வானத்திலிருந்து அக்னி இறக்குவார். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த காளையை வெட்டி துண்டமா மேல போட்டுட்டு தண்ணி அள்ளி ஊத்தி இந்த எலியாவுக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய விசுவாசம், அவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள எலியா யேசபேல் 24 மணி நேரத்தில் உன்னை தூக்குறன்னு சொன்ன செய்தி கேட்ட உடனே விட்டா ஓட்டதை. இப்போ அவருடைய விசுவாசம் எல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் போயிடுச்சு. இங்கே வந்து பாடினதெல்லாம் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், என்னென்ன பாட்டு பாடணுமோ எல்லா பாட்டி விட்டுட்டு, ஆண்டவரை எனக்கு வேண்டாம், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க, கடன் தொல்லை தாங்க முடியல, இந்த வியாதி தாங்க முடியல, வலி தாங்க முடியல, எடுத்துங்க ஆண்டவரை. ஆனால் பாடும் பொழுது அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவரால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னெல்லாம் அறிக்கை பண்ணுமோ, இப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக மாறி போச்சு. இப்போ சூழ்நிலையை பார்த்தோம், ஆண்டவரே அவ வந்து என்னை கொண்டு போடாதபடி, ஒரு பொம்பளை கையில் செத்தன்னு சொல்லாதபடிக்கு நீங்கள் என் உயிரை எடுத்துருங்க, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? இவனுடைய விசுவாசம் பாருங்க. இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நம்மளை மாதிரியே ஆள் தான். நம்மளாம் எப்படி இருப்போம்? இங்கே வந்தால் பயங்கரமாக அறிக்கை விடுவோம், தனியில் போனோம்னா நமக்கு நம்மளையே வெக்கமாக இருக்கும் ஆண்டவர்கிட்ட. அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு நாமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா, நாம் யார், நம்மளை பற்றி நமக்கு தானே தெரியும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வரும். இந்த எலியா என்ன தெரியுமா செய்தான்? வாசிங்க 4ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த பொழுது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இப்ப நல்ல கவனிங்களேன், ஒரு வேலைக்காரன் எலியாவுக்கு ஒரு வேலைக்காரன் அசிஸ்டன்ட் கூட இருந்தான். கொஞ்சம் கவனிங்க அவனுடைய செயலை பாருங்க. அந்த வேலைக்காரனை கொண்டு வந்து நீ இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அலறதை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது, கேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருறான்னு சொல்லிட்டு எங்க போய் கத்தனா அவனுக்கு கேட்காத அவ்வளவு தூரம் ஓடுறான். வாசிங்க அடுத்த வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம்னு சொன்னா எவ்வளவு தூரம், ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிட்டான். ஏன்? நான் கத்துறது அலறது அவனுக்கு கேட்கக்கூடாது, என்னை யாரும் கேவலமா நினைக்கக்கூடாது, ஏன்னா நான் விசுவாசம் அவ்வளவு வீக்கு. இப்போ எலியாவுடைய நிலை அங்கே போயிடுச்சு. வானத்திலிருந்து அக்னி இறக்கி ஒரு நேரத்தில் தெய்வம் இயேசு, அதாவது யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்த மனுஷன், அவன் செய்த செயலெல்லாம் பெரிய காரியமாக இருந்தது. இன்னைக்கு அவருடைய விசுவாசம் அப்படியே மேலே இருந்தது, புஷ்ஷுன்னு கீழே போயிட்டு மாதிரி ஆள் விட்டார் ஓட்டத்தை, ஓடி போயிட்டு இப்போ என்ன செய்கிறான்? வெளியே யாராவது பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி சூரிய செடிக்கு அடியில் புகுந்துட்டான். ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துருங்க. அந்த பொம்மநாட்டி அவ கையில் சாகிறத விட ஆண்டவரே உங்கள் கையில் செத்து போகிற ஆண்டவரே, அவள் தூக்குறன்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் விட்டு தேடிட்டு இருக்கான். எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வேலைக்கு போகும்போது எனக்கு விரோதமாக இவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான், எனக்கு நிறைய பாருங்களேன், நமக்கு விரோதமாக சில பேர் காரணமே இல்லாமல் நமக்கு சத்ரு ஆவாங்க. நம்மக்கிட்ட நன்மை பெற்றவங்க நம்மக்கிட்ட நன்மை பெற்றவர்களே நமக்கு தீமையாக மாறுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக குதிகால தூக்கினவன் யார்? என் கூட இருந்தவன், என்னோட பந்தியில் இருந்தவன் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஒரு நேரத்தில் நம்மளை பார்த்தா பாஸ்டர் வாங்கன்னு சொன்ன ஆட்களை இந்த ஆள் இந்த ஊரில் எடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னாலாம் எழும்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இது போல் 1000 பேர் எழும்பலாம், 1000 பேர் எழும்பினாலும் இவர்கள் எல்லாவரை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். யெசபேல் வந்தா யார் அவ? ஆமாம், ஆகாப்பை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இஸ்ரவேலை ஆண்டுக்கிட்டு பெரிய விக்கிரக தோப்புகளையும் மாந்திரிகங்களையும் மந்திரங்களை நம்பிக்கிட்டு பில்லி சூனியத்தை நம்பிக்கிட்டு கடந்தவ தான், உண்மைதான்.
இவன் எழும்பி வந்தா ஏதாவது பண்ண உண்மைதான். ஒரு என்ன சொல்லலாம், உலகத்தில் சொல்ற மாதிரி சொல்லணும், அவ ஒரு அரக்கி மாதிரி ராட்சசி மாதிரி இருக்கிறான். யாரை கண்டாலும் அவள் ரொம்ப அவளுடைய ஆட்சி அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஆகினாலும் எலியா பார்த்தான். சும்மா எலியாலாம் பயந்துட்டு ஓடலை. அவள் எந்த அளவுக்கு ஒஸ்டான ஆளாக இருந்திருப்பா பாருங்க. ஆள் விட்டான் ஓட்டத்தை, ஒரு நாள் தூரம் ஓடுறான். ஏன்? யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நான் அக்னி இறக்குனதும் நான் ஜோமனதும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அடுத்த பக்கம் எனக்கு தானே தெரியும்னு சொல்லி ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவனுடைய ஜபத்தை பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறான். ஒரு சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதுங்க கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு போதும், இந்த பைபிளை தூக்கி சபைக்கு போனது போதும், இதெல்லாம் பார்க்கவா என்ன கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் கேள்விப்பட. ஒரு சில சொல்ல முடியா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமா? நீ உயிரோடு இருக்கணும். ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கா? இதன் மத்தியில் நடக்கிற அற்புதத்தை பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்தார் என்று உன் சத்துருவுக்கு அறிவிக்கப்படும். ஒரு நாள் சத்துரு நம்மளை பார்த்து வேதனைப்படுவான். ஐயோ இவங்களுக்கு விரோதமாக எழும்பினோம் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அழைத்தவர் அவர். நமக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ அவரை சார்ந்து நிற்கிறதுனால இந்த ஒரு நம்பிக்கை வெட்கப்படுத்தார். இந்த சின்ன விசுவாசம் போதுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு. இங்கே கவனித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், அவனுடைய ஜபத்தெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் பாருங்கள். அவன் என்ன செய்கிறான், போதுங்க தாவே போதும், இந்த ஊழியத்துக்கு வந்தது போதும், நீங்கள் சொன்னதுனால நான் போய் சும்மாவாது இருந்திருப்பேன். நீங்கள் போய் அக்னி இறக்க சொன்னீங்க, அத்தனையும் இறக்கியாச்சு. வந்த அந்த ஃபயர், அந்த அக்னி இறக்கின அந்த ஃபயரில் இருந்த தோப்பு தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி 850 பேர், இங்கே 400, இங்கே 450 பேர், எல்லாத்தையும் அடித்து கொண்டு போட்டாச்சு. கொண்டு போட்டு தைரியமாக கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஓடி வந்தா. நிறைய நேரத்தில் சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. பதில் கொடுக்காததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் எத்தனை நேரத்தில் என்னை எடுத்துக்கங்கன்னு ஜெபம் பண்ணீங்களோ தெரியாது. அதை மட்டும் கர்த்தர் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வயிற்று வலி கூட தாங்க முடியாமல் எடுத்துங்கன்னு கேட்பாங்க. அந்த ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்டிருந்தா என்ன நடக்கிறது? கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஜெபம் பண்ணி பார்த்தான். அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, போதுங்க தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டான், நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இப்ப கவனிச்சு பாருங்க, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. உடனே என்ன செய்யறான், அவன் எழுந்துறான். எழுந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு தலையில சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு திருப்பி என்ன செய்தான், திருப்பி படுத்துக்கிட்டான். திருப்பி படுத்தோடனே திருப்பி 7ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஆனா இவனுடைய ஜபம் என்ன, சாப்பாட்டு கேட்கல, சாவை கேட்டான். ஆனால் அவன் சாவை கேட்டவனுக்கு ஆண்டவர் சாவை கொடுக்கல, சாப்பாடு கொடுத்தார். நீ நல்லா சாப்பிடு, முதல்ல சாப்பிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே, ஆண்டவரை இருந்தாலும் நீங்கள் என்னை எடுத்துக்கணும், நீ முதல்ல சாப்பிடுப்பான்னு சொல்லி மொத்த சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் படுத்து தூங்கியாச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில அற்புதமான காரியங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை சாக நினச்சாலும் கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போவார் ஒழிய உன் ஜபத்தை கேட்டு உன்னை கீழே விட்டு போகிறது கிடையாது. முறுமுறுக்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். நீங்கள் அந்த 19ஆவது வசனத்தில் எலியாவுடைய வார்த்தை எப்படி இருக்குது பாருங்கள். எலியாவுடைய வார்த்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 19ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாக இருந்தேன். இப்போ கவனிங்களேன். இப்போ என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கு, ஆண்டவரை என்னை எடுத்துங்க, ஆண்டவரை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ஏன்ப்பானா நான் உங்களுக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன். இப்போ இவனுடைய அறிக்கை எப்படி இருக்குது, ஒரு நேரத்தில் நான் எப்படி வைராக்கியமாக இருந்தேன், அப்போ இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரத்தில் நான் எப்படி ஜெபம் பண்ணு தெரியுமா, இப்போ நான் அன்னைக்கு எப்படி ஆண்டவரை அன்னைக்கு நம்பணும். நல்லது, எலியாவுக்கு அன்னைக்கு வைராக்கி இருந்தது. அவன் சொல்கிறான், ஒரு நேரத்தில் நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அப்போ என்ன அர்த்தம், இப்போ இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் அற்புதம் செய்யணும்னா நீங்கள் விசுவாசித்தா தான் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் இவனுக்கு விசுவாசம் இருக்கா, ஒரு நேரத்தில் இருந்தது, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. இதே வார்த்தையை திரும்பவும் சொல்றான் பாருங்க. திரும்பவும் 14ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் கொஞ்சம் கவனிங்க. அப்படி இருந்து என்னங்க நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தை போயிடுச்சு. கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தவறினாலும் ஆண்டவர் தவற மாட்டார். ஒருவேளை நீங்கள் அழைப்பில் இருந்து வெளியே போனாலும் உங்களை அழைத்தவர் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னு சொன்னால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த இடத்துல பாருங்க, இவன் சொல்கிறான், 2 முறை அறிக்கை பண்ணுறான்,
நான் ஆண்டவருக்காக எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா. ஆண்டவர் அதனால் நீ எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறியே, உனக்குள்ள அவிசுவாசம் வந்துருச்சே, உன்னை நான் ஆசீர்வாதிக்க மாட்டேன், அவிசுவாசம் நீங்கள் விசுவாசம் வரட்டும்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், சரி பரவாயில்ல நீ வா, நீ வைராக்கியமாக இருந்தது தெரியும், இப்போ நீ என்ன நிலையில் இருக்கிறங்கிறத தெரியும், வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறார். அவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், பின்பு நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகாலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நீ வாப்பா, நீ வான்னு கூப்பிட்டு வந்து சொல்றாரு, தம்பி நீ ரொம்ப பயப்படாத, நீ நான் கர்த்தருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் இல்லைப்பா, உன்னை போல பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உன்னை மாதிரி முறுமுறுத்துட்டு இல்லை. இங்கே கவனிங்க, அவங்கெல்லாம் முறுமுறுக்காததுனால அவங்கள பயன்படுத்துவேன், இவன் முறுமுறுத்ததுனால இவனை நான் பயன்படுத்த மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் முறுமுறுத்தாலும் சரி, முறுமுறுக்காமல் போனாலும் சரி, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டதை நிமித்தம் நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்கிறார் 18ஆம் வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரு இஸ்ரவேலிலே மீதியாக வைத்து 7000 பேர் இருக்கிறான். நீ எத்தனை? 7001. நீ மட்டும்தான் கிடையாது. நான் எப்படியெல்லாம் இரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்தது நல்லது. அதனால தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறான். எலியாவுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது, ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. என்னாம புஸ்தகம் 23ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. தேவன் யார் சொன்னா, தேவன் யார், உங்களை அழைத்த ஆண்டவர் யார், அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். என்னாம புஸ்தகம் 23ஆவது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. என்னாம 23ஆவது அதிகாரத்தை 19ஆவது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா, உன்னை அழைப்பேன் என்று சொன்னவர், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் யாருன்னு சொன்னால், நீ மறந்தாலும் நீ வெளியே போனாலும் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விலகலாம், நான் விலக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவுடைய ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு பார்த்து சொல்லக்கூடியது அதுதான். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, ராஜாவுடைய ஜெயகம்பீரம் நம்மோடு இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம், விசுவாசிக்காதவங்களா இருக்கலாம், ஒரு நேரத்தில் நல்ல ஃபயராக இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் சத்துவம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சத்துவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு சத்துவத்தையும் வல்லமையும் கொடுக்க தேவன் நல்லவராகவே மாறாதவராகவே இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எடுத்து படித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க, நாங்கள் அவிசுவாசத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே புறப்பட்டு வந்திருக்கிறோம். வேற ஒரு மார்க்கத்திலிருந்து, வேற ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சாபத்திலிருந்து நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். அப்படி நடத்துகிற ஆண்டவர் நம்மக்கிட்ட அக்கிரமத்தை பார்க்கறதில்ல, ஆனால் அதற்கு பதிலாக தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நமக்கு கொடுப்பார். இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு விரோதமாக உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் குடும்பம், இதுக்கு விரோதமாக யார் மந்திர சூனியம் பில்லி என்ன வைத்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இது கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மத்திய புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். மத்திய புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொடுங்கன்னு சொன்னால், விசுவாசம் இந்த இடத்துல பேதுருவுக்கு விசுவாசம் இல்லாமல் தான் போச்சு. ஆனால் ஆண்டவர் உனக்கு விசுவாசம் வரட்டும்னு விட்டுருந்தா தண்ணியிலே முங்கி செத்து இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்க. மத்திய புஸ்தகம் 13ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 13ஆவது அதிகாரத்தை எடுத்து 30ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நல்லா கவனிங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆனால் இவனுக்கு என்ன போயிடுச்சு? விசுவாசம் போயிடுச்சு. அவன் முங்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே நான் முழுகிறேன். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா தூக்கி விடுறேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை?
சொல்லவே கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், உங்களால் பெருசாக விசுவாசிக்க முடியும்னா கூட பரவாயில்ல, என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு நினச்சா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நிச்சயம் இந்த தீமையை நன்மையாக மாற்றுவார், இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நம்பவே முடியலன்னா கூட நம்பிக்கையோடு இருங்க. நம்ப முடியாத இடத்துல கூட ஆண்டவர் செய்வார்னு பொறுமையா இருங்க. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேதத்தில் கவனித்து படிக்கிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்றது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? கொஞ்சம் கவனிங்க, அவன் அற்ப விசுவாசி தான். அற்ப விசுவாசி எது மேலே நடந்தான்? தண்ணி மேலே நடந்தான். அற்ப விசுவாசி கடல் மேலே நடந்தான். ஆண்டவர் அவனை பார்த்துட்டு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கல. அவன் கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கும்படி எனக்கு அதிகாரத்தை கொடுங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், வா. ஆண்டவர் வந்து, நீ விசுவாசிக்கிறியா? காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்துட்டியா? இதில் ஏதாவது வந்துட்டு என்ன முறுமுறுப்பியா? இப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது. வா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு அதான் சொல்கிறேன். எங்க நாமெல்லாம் காலை வச்சோன்னே உள்ள கவலைப்படாதீங்க, அதே இடத்துல தூக்கி திரும்ப நடக்க வைப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த கடலில் நடந்தீங்களோ, எந்த கடலில் மூழ்கினீங்களோ, அதே கடலில் திரும்ப தூக்கி ஆண்டவர் பேதுருவே, ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொன்ன உடனே அந்த கடல்ல இருந்து தூக்கி இடுப்பில் வச்சுக்கலைங்க, தூக்கி விட்டார். திருப்பி கடல் மேலே நடந்து தான் படகுக்கு வந்தான். நல்லா கவனிங்க, தூக்கி விட்ட உடனே திரும்பவன் நடந்து வந்தான். இன்றைக்கி நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், எதன் மேலே நாம் நடந்து போகணுமோ, எந்த காரியத்தில் இறங்கி உள்ளே போயிட்டுமா கவலைப்படாதீங்க. அதே இடத்துல ஏறி வந்து, அதே இடத்துல நடந்து வந்து, அதே இடத்துல எந்த 11 பேர் கேலி பண்ணி சிரித்தானோ அவனுக்கு முன்னாடியே அந்த 11 பேர், இதெல்லாம் உனக்கு தேவையா? நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, அவர் ஆண்டவர் கடலில் நடக்கிறார், உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவங்க நினச்சிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே ஒருவேளை இவங்க உட்காந்துட்டே இருந்து அப்படியே இருந்தாலும், ஆனால் பேதுரு கடல் மேலே இவங்களை விட ஒரு ஸ்டெப்பு மேலே. ஏன்னா அவன் துருத்துருன்னு இருந்தாலும் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினான். ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு அதான் சொல்கிறேன், ஒருவேளை கர்த்தர் செய்வார், நீங்கள் பெருமையாக ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு பேசி பேசி ஒருவேளை நடக்காமல் போய் யார் என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ சொன்னதெல்லாம் உனக்கு நடக்கும். விசுவாசத்தை எல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுவார். நீ வெட்கப்பட்ட எல்லா இடத்திலும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை சொன்னார். அதாவது ஜோக் ஸோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது மிராக்கல் மினிஸ்ட்ரி செய்யக்கூடியவராம். அவர் என்ன செய்தார், ஆண்டவர் அவருக்கு சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்துருக்கிற, நீ அநேகரை சுகப்படுத்துன்னு சொன்னாராம். அப்போ என்ன செய்தாரோ, அந்த கூட்டத்தில் அறிவிப்பு கொடுத்தாராம், யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் சுகத்துக்காக ஜெபிக்க சுகத்தை எதிர்பார்க்குறீங்களோ எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் நல்லா ஏதோ வந்து நின்னாங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லியிருக்கலாம், ஒருவேளை அல்சர் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது வயிற்று வலி இருக்குது, தலை வலி இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஒருத்தருக்கு ஜாம் பண்ணி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் சுகம் தேவை வாங்க அப்படின்னோடனே ஒரு கூட்டம் ஜனங்க வந்துட்டாங்க. எல்லாரும் ஜாம் பண்ணுறதுக்கு அப்படியே கையை வச்சுட்டு இருந்தா, 3வது வரிசையில் 2 கண்ணு இல்லாதவன் வந்து நிற்கிறான். அவனோட பார்த்தா வீல் சேரில் ஒருத்தனையும் தூக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ இவருக்கு ஜாம் பண்ணணும்னா என்ன ஜாபம் வரும்? வயிற்று வலி, என்ன சேவையோ அதை செய்யுங்க ஆண்டவன்னு சொல்லி அனுப்பிடலாம். ஆனால் கண்ணு தெரியாதவனுக்கு ஜெபம் பண்ணி எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு யோசனை. இப்போ என்ன செய்கிறார், ஒருத்தர் மேலே கையை வச்சுட்டு அந்த 3வது ரோவையே பார்த்துட்டு இருக்கிறார். இவனுக்கு நாம் என்ன செய்கிறது, இவனுக்கு நாம் என்ன செய்கிறது, யாருக்கு சுகம் தேவை வாங்கன்னு கூப்பிட்டுட்டுமே, இப்போ இவனுக்கு சுகம் கிடைக்கலன்னா அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஆண்டவர் கேட்டாராம், ஆண்டவரே என்ன ஆண்டவரை செய்யட்டும், என்ன ஆண்டவரை செய்யட்டும். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், உன்னால் என்ன முடியும்? என்னால் கையை மட்டும்தான் வைக்க முடியும்னாரான். நீ கையை மட்டும் வை, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதே போல் அவர் என்ன செய்தார், கையை மட்டும் வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் உனக்கு அற்புதம் நடப்பதாக சொல்லிட்டு கொடுக்குன்னு போயிட்டார். ஆனால் நடந்தது என்ன சொன்னால், கொஞ்ச நேரத்தில் அவன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், கண்ணு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பியே பார்த்தாராம். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நம்மால் முடிஞ்சது என்ன, அறிக்கை பண்ணுங்க, கையை வைங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லையா, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நம்மால் அதுதான் முடியும். அவங்கள தொட முடியும், அவங்க மேலே கையை வைக்க முடியும். அற்புதத்தை நாம் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அந்த நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை இருக்க பாருங்க. யோவானுடைய புத்தகம் 14வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பணும் சொன்னால்,
இந்த வசனங்கள் பாருங்க. இப்போ நாம பார்த்தோம், விசுவாசம் இல்லாதவனுக்கும் அற்புதத்தை செய்வார், விசுவாசிக்கிறவனுக்கு. ஏன்னா இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனத்தை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இந்த வசனத்திலிருந்து தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரசங்கம் பண்ண போகிறோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோவானுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். யோவான் 14:12 எடுத்தவங்க படிங்க. மெய்யாகவே நான் இங்க கவனிங்க, ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சுக்க, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, இது நிஜம் என்பது அர்த்தம். மெய்யா சொல்றேங்க அப்படின்னு சொல்றதுக்கும் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப நல்லா நிதானிங்க. இதை நம்ப முடியாத இடம், அந்த இடத்துல நம்பிக்கை வைங்கன்றதுக்காக தான் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே. இங்க எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க? விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வாசித்துட்டு விட்டுருவாங்க. இதை நாம விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா, நாம ஆண்டவரை விட நாம என்ன பெரிய ஆளா? ஆண்டவர் செய்ததையும் செய்வான், ஆண்டவர் செய்யாததையும் செய்வான்னு சொன்னா அப்போ ஆண்டவரோட நாம பெரிய ஆளா? இதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது. ஆகையினால இந்த வசனம் வேண்டான்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. இதில் இருந்து நிறைய விளக்கத்தை கொடுப்பதற்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தில் இருந்தால் அடுத்த வாரத்திலேருந்து நாம் படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை விட நாம் என்ன பெரிய ஆளா? ஆண்டவர் செய்ததையும் செய்வாங்க, ஆண்டவர் செய்யாததையும் செய்வாங்க. அப்படி சொன்னால் அது எப்படி ஆண்டவராலேயே முடியாதது எப்படி மனிதனால முடியும்? எப்படி முடியும்னு சொன்னால் இது ஒரு வாரத்தில் பேசி முடிய முடியாது. இது ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு வெளிப்பாடு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டா அதுக்கு பதில இன்னும் கூட ஈஸியா அதுக்கு கீழ வசனத்திலே படிச்சு பாருங்க. 13 வசனத்துல நீங்கள் என் நாமத்தினாலே இப்போ அற்புதம் இயேசு செய்ததையும் இயேசு செய்யாததையும் செய்வான்னு சொன்னா அந்த செய்யாதது எப்படி செய்ய முடியும்? அவ கடவுளை விட பெரிய ஆளான்னு சொன்னா அவ கடவுளை விட பெரிய ஆள் இல்ல, அவன் கேட்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அத வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ, நீங்க எதை கேட்கிறீங்க, எவ்வளவு பெருசா கேட்டாலும் அந்த பெரிய காரியத்தில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வார். நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு செய்த அற்புதமாக இருந்தாலும் சரி, இயேசு செய்யாத அற்புதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டதுனால பெரிய அற்புதம் நடக்கும். எதனால் நடக்கும்னா வேற ஒன்றும் இல்லை, இயேசு என்கிற நாமத்தினால கேட்டதுனால. இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ நீங்கள் இன்னும் கூட ரோமருடைய புத்தகத்தை திருப்பி கிடைச்சோன்னா, இந்த புது உடன்படிக்கை என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ரோமரில் தான் ஆரம்பிக்குது. புது உடன்படிக்கை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், புது உடன்படிக்கை மத்தேயிலிருந்து தானே தொடங்குது. இல்லை, மத்தேயிலிருந்து கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு தான் தொடங்குது. புது உடன்படிக்கை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் புது உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. மத்தேயு கடைசி அதிகாரம், மார்க்கு கடைசி அதிகாரம், லூக்கா யோவானில் கடைசி அதிகாரத்தில் தான் தொடங்கும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எல்லாம் திருச்சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கை குறித்து எங்கே துவங்குதுன்னா ரோமருடைய புஸ்தகத்தில் தான் புது உடன்படிக்கையை துவங்குகிறது. அதனால தான் ரோமருடைய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பி கிடக்கு சொன்னால் நாம் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. ரோமருடைய புஸ்தகத்தை தயவுசெய்து எல்லாரும் திருப்பி கொஞ்சம் வேகமாக வாசித்து நாம் இன்னும் 2 வசனத்தோடு இதை நாம் முடிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் மொதல் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டால் இந்த வெளிப்பாடு நமக்கெல்லாம் வரணும். நாம யார் என்ற வெளிப்பாடு. ரோமருடைய புஸ்தகம் மொதல் அதிகாரத்தை திருப்பி 1-2 வசனங்களை படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இங்க கவனிங்க, விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற பேர் என்னங்க? நல்லா கவனிங்க. நாம விசுவாசிகளுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? நாம பிரசங்கம் பண்ணும்போது கூட என்ன செய்யறோம்? ஒரு சிலரெல்லாம் ஓ பாவிகளே, நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க.
வீரியன் பாம்பு குட்டிகளே, பாவிகளே அப்படியெல்லாம் பேசுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அறிக்கை பண்ண சொல்லுவாங்க, நான் பாவி, நான் பாவி, நான் மண், நான் குப்பை, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், இப்படியெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நிறைய பேர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நம்மளாம் பேதுரு பவுல பெரிய ஆளா, பவுல என்ன சொல்ல, பாவிலும் பிரதான பாவி நான், அவரே சொல்லும்போது நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அவர் பாவியிலும் பிரதான பாவி நீ ஏன் சொன்னார் சொன்னால், ஒரு நேரத்தில் அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் அன்னைக்கு அப்படி இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் எப்படி ஆயிட்டாரு, அடுத்த மக்களை என்னென்னு அவர் லெட்டர் எழுதும்போது என்னென்ன எழுதுறாருன்னு சொன்னால், ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர், அவர் ரோமாபுரிக்கு தானே எழுதினாருன்னு சொன்னால், பவுல் அன்னைக்கு ரோமாபுரிக்கு போனதுனால ரோமாபுரியில் இருக்கிற பிரியரேன்னு எழுதினாரு. இந்தியாவுக்கு வந்திருந்தா என்னென்னு எழுதியிருப்பாரு, இந்தியாவில் இருக்கிற தேவப்பிரியரே அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ நீங்களும் நானும் யாருங்க, தேவப்பிரியர். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் தேவப்பிரியர். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, தேவப்பிரியரா மாத்திரம் அல்லாமல் நாம பரிசுத்தவான்களாகும்படி. நல்ல கவனிங்க, திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் வைத்த பேர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது என்னன்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் தான் சொல்றார். பாவிங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. என்னோட நீங்கள் ஒரு நிறைய அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி நாம் இதோட நிறுத்துகிறோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்திலேருந்து படிக்க போகிறோம். எபேசியருடைய புத்தகம் அதிகாரத்தை எடுத்து வசனத்தை படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். பாருங்க, எபேசியர் அதிகாரம் வசனத்தை படிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் எல்லாம் யாருங்க, பரிசுத்தவான்கள். எப்படி பரிசுத்தவான்கள் சொன்னா, பரிசுத்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நாம பரிசுத்தம் செய்ததுனால அல்ல, ஆண்டவரேன்னு சொன்னதுனால, அந்த பரிசுத்தர் நமக்குள்ள வந்ததுனால நமக்கு பேர் என்னது, பரிசுத்தவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாமெல்லாம் அவருடைய பரிசுத்தவானெல்லாம் கிடையாது, நம்மளாம் பாவி. நம்ம ஆண்டவரிடத்தில் போய் தாழ்த்துங்க, நான் ஒன்று நீங்கள் தாழ்த்துங்க. ஆனால் அதற்காக உங்களை தாழ்த்தணுங்கிறதுல எப்படி தாழ்த்தணுங்கிறத கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தம். ஏன் இந்த பரிசுத்தவான்னு சொல்லணும்னு சொன்னால், இந்த சிந்தை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்க, நான் பரிசுத்தவான், இந்த பேச்சு உங்களுக்குள்ள நான் பரிசுத்தவான் இப்படி உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுங்க. யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று குறை சொல்ல வரும் பொழுது, நான் பரிசுத்தவான், இதுக்கு கூட ஆமோதிக்க கூடாது, நான் பரிசுத்தவான். ஒருவேளை நீங்கள் எதையாவது கேட்டுட்டு ஒருத்தரை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அந்த ஊழியக்காரரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நான் பரிசுத்தவான் அப்படின்ற உணர்வு வந்தால் அந்த குறை பேசுறதுக்கு நமக்கு வாய் என்ன செய்யாது, வராது. ஒருவேளை டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போனீங்க, அவங்க வீட்டில் போய் சோஃபாவில் உட்காந்து இந்த காமெடியை பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவது, எங்கே காட்டுங்கன்னு சொல்லி அப்படியே போய் உட்கார்ந்து உடனே நான் பரிசுத்தவான் என்ன வந்த உடனே, பரிசுத்தவான் இந்த மாதிரி காரியத்தில் தலையிடக்கூடாதுன்ற உடனே என்ன வந்தோம், இதை ஆஃப் பண்ணிடுங்க, இது நமக்கு வேண்டாம், இது உலக சிற்றின்ப நமக்கு வேண்டாம், நான் பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான்ங்கிற உணர்வு ஒரு குடிகாரங்கிட்ட பழகும் பொழுதோ, ஒரு விட்டு போன பாவத்தை திரும்பி தொடாது இருக்கும் பொழுதும் இந்த பரிசுத்தவான்ற உணர்வு வந்தால், இதை நான் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் கூடவே வந்துடும். இந்த பரிசுத்தவான்ற உணர்வு வந்தால் பொய் பேச தோணாது, இந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்ய தோணாது, சண்டை போட தோணாது, பெற்றவங்களையோ மற்றவங்களையோ தூஷிக்க தோணாது. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பரிசுத்தவான். அதனால தான் பவுல் நிருபத்தை எழுதும் போது, பவுலை விட நாமெல்லாம் பெரிய ஆளுகள் எல்லாம் பவுலே சொல்கிறாரு திருச்சபை மக்களை பார்த்து பரிசுத்தவான்கள்னு சொல்லிட்டு. அதனால் கவனிங்க, இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதனால தான் இந்த வேதத்துக்கு என்ன பேரு, பரிசுத்த வேதாகமம். இதை தூக்கிட்டு வர ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் தான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி. நீங்க பாவிகளா, ஒன்றும் தெரியாதவங்களா, உண்மைதாங்க. ஆனால் எப்போ ஏசுன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம அர்ப்பணித்தோமோ அப்போவே அவர் நமக்குள்ளே வந்துட்டதுனால வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் ஆகும்படி. இந்த பரிசுத்தவான்கள் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால உயர்வார்கள். நம்ம எழுந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் கவனிக்கலாம். ஏன்னா புதிய உடன்படிக்கை இங்கே தான் ஆரம்பமாகுது. அதனால் இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுந்து நின்று பைபிளை திறந்துக்குங்க. எல்லாரும் பைபிளை பாருங்கள், நீங்கள் படிக்காட்டி பரவாயில்ல, பைபிளை மட்டும் திறந்து கொள்ளுங்க. பைபிளை திறந்து
எல்லாரும் ரோமருடைய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. ரோமர் 5வது அதிகாரத்துக்கு வந்துருக்கு. இந்த ரோமர்லேருந்து நிறைய காரியங்களை இனி நாம் படிக்க போகிறோம். படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீங்கள் பரிசுத்தவான்கள். அநேகருக்கு அதை நம்ப முடியாது. நாங்கள்லாம் எங்களை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு சிலர் நினைக்கலாம், சண்டை மட்டும் வரட்டும், அப்படி பக்கத்தில் நின்று பாரு நான் யாருன்னு பலவிதமான வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் வேதம் சொல்லுது. நான் அதை என்கரேஜ் பண்ணலை, நீங்கள் யார் என்பதை கொஞ்சம் நிதானித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். வேதத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரோமருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் திரும்ப திரும்ப வருது. ஒரு மனிதன் 5வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். ரோமர் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பாருங்கள், இப்படியாக ஒரே மனுஷனால, இந்த இடத்துல பாருங்க ஒரே மனுஷனால. 15வது அதிகாரத்தை பாருங்க, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல, எப்படி எனில் ஒருவனுடைய. அதே போல 16வது அதிகாரத்துக்கு 16வது வசனத்தை பாருங்க, மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால. 17வது வசனத்துக்கு வாங்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால அந்த ஒருவன். அதே போல 19வது வசனத்துக்கு வந்துருங்க, ஒரே மனுஷனுடைய. அதே போல கீழே படிச்சு பாருங்க, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே. இந்த இடத்துல ஒருவன் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொன்னா, நாம் இந்த நிலைக்கு இருந்ததுக்கு, இந்த நிலையில் விழுந்து போனதுக்கு, விசுவாசிக்க முடியாத நிலைக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது இருக்கிற நிலைக்கு, இன்னைக்கு அநேகருக்குள்ள வியாதி உள்ள புகுந்ததுக்கு, சில விதமான பாடுகளில் இருப்பதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்தினால. ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால இதெல்லாம் வந்தது. வியாதி வந்தது, மரணம் வந்தது, தோல்வி வந்தது, பயம் வந்தது, முறுமுறுப்பு வந்தது. அந்த கனியை புசித்த உடனே பாருங்கள், அவனுக்குள்ள நிர்விசாரம் வருது, குறை பேசுகிற சுபாவம் வருது. ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறப்பா அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறனால ஓடி ஒழிச்சுக்கிட்டேன். யாரா உனக்கு நிர்வாணின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்தில் பாருங்கள், உடனே என்ன செய்கிறான், மனைவியை குற்றஞ்சாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டான். நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை ஆண்டவரே, இவர் ஒன்றும் தெரியாதவர், நான் இல்லை ஆண்டவரே, நீ படைச்சது தான். நான் கேட்டேன்னா, எங்கேயோ தோட்டத்தில் ஜாலியாக கிடந்தேன், உள்ளே ஒரு எலும்பை உருவி ஒன்றை கொடுத்து இது ஓயாத தொல்லையார். ஆனால் கவனித்து பாருங்க, அவன் சொல்கிறான், ஆண்டவரை நான் அல்ல, நீர் படைத்த ஸ்ரீ, நான் ரொம்ப நல்லவன், இவளை நீங்கள் கொடுத்ததுனால தான் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே குறை பேசுகிற அளவுக்கு, ஆண்டவர்கிட்டே குறை பேசுகிற அளவுக்கு மாறிட்டான். இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு மனுஷனுடைய மீறுதலினால். இன்றைக்கி நாமெல்லாம் குறை பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்? ஒரு மனிதனுடைய மீறுதலினால். அந்த ஒரு மனிதனுடைய சந்ததியில் வந்தவர்களுக்கு தான் அடுத்த ஒரே ஒரு மனிதன். முந்தின ஆதாம் அவன் பாவம் செய்துட்டான். பிந்தின ஆதாம் ஆகி இயேசுவுக்குள் வந்த நாம முறுமுறுக்கிறவர்களாகவோ குறை சொல்லுகிறவர்களாகவோ இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ஜீவனை அடைந்து, பலனடைந்து, விசுவாசம் அடைந்து, நல்ல வார்த்தைகளை பேசும்படி, நல்ல வாயின் வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் உடையவர்களால் மாறும்படி, பாவியானவன் பரிசுத்தமான மாறும்படி இந்த வேதத்தை கையில் கொடுத்தார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நீர் வேர்பிரித்தீர், நாங்கள் ஒன்றும் அல்லப்பா, ஆனால் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீர். எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களிலிருந்து நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் பலவீனங்களை மாற்ற உடைய கரத்தினால் ஆகும். எந்த இடத்துலலாம் விழுந்தோமோ, எந்த இடத்துலலாம் எங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் எங்களை பார்த்து சிரித்தார்களோ, அந்த இடத்துல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல உயர்த்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர். ஒருவேளை பிஸ்னஸை துவங்கி, ஒருவேளை ஏதாவது நீங்கள் செய்ய நினைச்சு அதில் தோல்வி வந்திருந்தா எனக்கு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரும் ஜோன்லுங்க ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கட்டும். அந்த தகப்பனுக்கு தான் பிள்ளை படுற வேதனையை பார்க்க முடியல, ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் வேதனை இருந்தது, விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு உங்களுக்கு கூட உள்ளத்தில் வேதனை இருக்கலாம், ஒருவேளை விசுவாசிக்க முடியாத நிலையாக இருக்கலாம். வயசாயிடுச்சு, எனக்கு இது நடக்குமா, என் கடன் எப்படி மாறும், இந்த நோய் எப்போ குணமாகும், டாக்டர் சொல்கிறாங்க இந்த சுகரை பற்றி, இந்த தைராய்டை பற்றி, இந்த பிரஷரை பற்றி 1000 விமர்சனங்கள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுவீராக. என்னுடைய அவிசுவாசம் நீங்க, என்னுடைய வியாதி நீங்க எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரை நேசித்தது உண்மைதான், ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் தான். ஆனால் அந்த மரியாள் கூட
சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ஒருவேளை நீங்க கூட ஒருவேளை ஆண்டவரே இது மட்டும் எனக்கு நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவர் அந்த நாளில் கூட அவங்கள பார்த்து சொன்னதுதான், நீ பயப்படாதே, நீ விசுவாசித்த அற்புதத்தை பார்ப்பன்னு சொல்லி. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்ல, நீங்க நம்புங்க, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை. ஏன்னு சொன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் வந்தது ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் ஒரு நாள் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும். நீ பிஸ்னஸை துவங்கி நஷ்டப்பட்டதோ அல்லது யாரை நம்பி ஏமாந்து போனதோ, எந்த இடத்துலலாம் ஏமாந்தீங்களோ அந்த ஏமாந்து போன இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் நல்லவர். ஒருவேளை உங்கள் பேரை கெடுக்கும்படி உங்களுக்கு விரோதமாக பொய்யை புரட்டே கலப்பி ஏதாவது செய்தாங்களோ, எங்கெல்லாம் உங்கள் பேர் ரிப்பேர் ஆச்சோ, எங்கெல்லாம் இவங்க பொய்க்காரங்க, இவங்க சண்டைக்காரங்க, இவங்க உண்மை இல்லாதவங்க சொல்லி எங்கெல்லாம் பேரை கெடுத்தாங்களோ, ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு முன்பாக அந்த இடத்தெல்லாம், உன் பேர் கெட்டுப்போன இடத்திலெல்லாம் உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன் பேரை கேட்டாலே இந்த ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படி, இவர்கள் வயதாகிவிட்டது, இவர்கள் பலன் அற்றவர்கள் என்று சொல்லாதபடி உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க பண்ணுவார். மனுஷன் மாறலாம், தேவன் மாறாதவர். தேவன் மாறாதவர். இந்த உலகத்துல எல்லாம் மாறலாம், இயற்கை கூட மாறலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், அவர் மாறாதவர். உங்களை அழைத்தவர் மாறாதவர். அருமையான தேவ மகளே, உனக்கு அவர் தகப்பனாயிருப்பார். அருமையான தேவனுடைய தாசரே, அவர் உங்களுக்கு தகப்பனாயிருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார், கோணலை சபையாக்குவார், தடைகளை தகர்த்து போடுவார். உங்கள் வழிகளில் ஆசீர்வாத நெய்யாய் பொழியும். உங்களை குற்றப்படுத்தின நாவுகள் உங்களை பார்க்கும். அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை என்னை கர்த்தர் உயர்த்துவார். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர் என்று சொல்லி நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நாம் அவர் மேல நம்பிக்கையாயிருப்போம். நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் தமது வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்கள் எல்லாம் அறியும்படி அந்த சத்துருக்களுக்கெல்லாம் சொல்லப்படும், இவர்களை தேவன் உயர்த்தினார் என்று. ஆபிரகாமோடு இருந்து அற்புதம் செய்தார். ஆபிரகாமுக்கு விசுவாசிக்க முடியல, வயசாயிடுச்சுன்னு சிரிச்சான். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம், இந்த வம்சமான இந்த இஸ்மவேலையாவது ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, நான் உன்னையே ஆசீர்வதிப்பேன். உன் கர்ப்பத்தின் பிறப்பு, உன் நரம்புகள் பலனடையும், உன் எலும்புகள் பலனடையும், நீ இழந்து போன அந்த வாலிபம் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொன்னார். அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு சொல்றார், திரும்பவும் நீங்க எழும்புவீங்க, திரும்பவும் பிசினஸ் தொடங்குவீங்க, திரும்பவும் இழந்து போனதை காட்டிலும் அநேக லட்சங்களை சம்பாதிப்பீங்க, அநேக கோடிகளை சம்பாதிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருவார். இழந்து போனது குறித்து கவலைப்பட வேண்டாம். இழந்த எல்லா இடத்திலும் உங்களை உயர்த்துவார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவைக்கினவர் அது முடிவு பரியந்த உங்களுக்கு நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். குழந்தையா பிறக்கும் பொழுது என்னெல்லாம் ஹெல்த் இருந்ததோ, ஒருவேளை இன்னைக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த பலத்தை திரும்ப கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் திரும்ப பலன் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் நரம்புகளை பலப்படுத்துவார், எலும்புகளை பலப்படுத்துவார். நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய நரம்புகள் எல்லாம் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா, என்ன காரியத்தில் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ, எந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. வாய்கள் திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். ஒருவேளை வெட்கப்பட்டா கூட சரி, எலிசா செய்த காரியம், கூட்டிட்டு வந்தவனை விட்டுட்டு ஒரு நாள் தூரத்துக்கு ஓடுறான். ஏன்னு சொன்னா அவனுடைய வேதனை அவ்வளவா இருந்தது. ஒரு பொம்பளை நம்மளை இப்படி துக்கப்படுத்துறானேன்னு ஓடணும். ஒரு ராஜாத்தியா இருந்தாலும், அந்த எசபேல் அவ அந்த ராணியா இருந்தாலும் கூட, ஆண்டவரே இவளல்லப்பா, நீங்க தான்ப்பா ராஜான்னு சொல்லி, நான் உம்முடைய கரத்தில் விழுவேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஓடுனான். அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடுத்தார், அவனை எழுப்பி நடக்க வைத்தார். 40 நாள் பலத்தோடு நடந்தான். திரும்பவும் எலிசாவை அபிஷேகம் பண்ணினான். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக தான் சொல்றார், நீங்க திரும்ப எழும்புவீங்க, நீங்க பலனடைந்து எழும்புவீங்க, சேட்டைகளை போல அடித்து உயர்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், வேதம் சொல்லுது, ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 22 வரல படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள்
கர்த்தர் மகிமைப்படும்படி கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளால் கர்த்தர் மகிமைப்படுவார். வேதம் சொல்லுகிறபடி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்றபடி உங்க மகன் பலத்த ஜாதி ஆவான். உங்க மக பலத்த ஜாதி ஆவாங்க. உங்க குடும்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இன்றோடு உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, விசுவாசம் உள்ளவனுக்காகிலும் விசுவாசம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம் என்பதை அறிந்து இயேசுவே உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிதாவிடத்தில் வந்து நிற்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் சுகம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தில், தெய்வீக ஆசீர்வாதத்தில், கர்த்தர் கொடுக்கிற கிருபா வரங்களில், பொருளாதார ஆசீர்வாதத்தில், தீர்காயுசுக்கு நன்மை கிருபை உண்டாகும்படி வேதனைகள் மட்டுமல்லாமல், சோதனைகள் மட்டுமல்லாமல் எல்லா தீமையிலிருந்து ஒவ்வொருவரை விடுவித்து காத்து கொள்ளுவீராக. ஒவ்வொருவரும் சாட்சி பகர கிருபை தாரும். இந்த நாளில் ஆண்டவரை ஜபத்தில் இணைந்திருக்கிற திருச்சபை மக்களுக்காக, ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, அவர்கள் மத்தியில் தேவன் பலத்த காரியங்களை நடப்பிப்பீராக. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வசனத்தை உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. இவர்கள் எழும்பி வந்து கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படி கிருபை தாரும். ஆளுகை செய்ய ஆசீர்வதி, காத்துக்கொள்ள, உயர்த்த, மேன்மைப்படுத்தும். தேவன் ஜெபத்தை கடதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதிகான மகிமைகளை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை கடதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.